நியூஸ் வெல்கம் டு டிஜேஎம்எஸ் தமிழ் சேனல். ரொம்பவே சுவாரஸ்யமாக போயிட்டுருக்க சிந்து பைரவி தொடரோட அப்கமிங் எபிசோடில் அது வந்து சாட்சியாக சொல்ல போகிறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, ஒரு எதிர்பார்ப்போட பார்த்துட்ருக்காங்க. அந்த நேரத்தில் வந்து சிட்டுவை கொண்டு வந்து நிறுத்துறாங்க ஸ்னேகா. என்னம்மா அது உண்மை சொல்லுமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கேட்கும்போது அதுக்கப்புறம் எல்லா உண்மைகளையும் வந்து சொல்கிறாங்க. இது சிவா சார் வந்து அவருடைய ஃபோன்லேருந்து சிந்துவுக்கு வந்து மெசேஜ் அனுப்பலாம், ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லித்தான் நான் இதை பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் முன்னாடியும் வந்து சொல்கிறாங்க. அதை கேட்டு எல்லாருமே வந்து பயங்கர ஒரு ஷாக்கிங்காக இருக்குது எல்லாருக்குமே. நீ இந்த மாதிரி வந்து பொய் சொல்லி இந்த மாதிரி ஒரு வேலையை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது எல்லாமே நான் சிந்துக்காக தான் பண்ணேன். சிந்துவை எனக்கு சின்ன வயசுலேருந்தே தெரியும். சிந்துவும் நானும் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸு. ஸோ சிந்துவுக்காக நான் ஹெல்ப் பண்ணணும், சிந்துவோட வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சி தான் நான் இந்த ஒரு வேலையை பண்ணேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பும் கேட்குறாங்க. இங்கே பாரிச்சுட்டும் இந்த வீட்டில் வேலை செஞ்சுக்கிட்டு தேவையில்லாமல் சிந்து மேலே அபண்டமாக பழிய தூக்கி போடாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, அன்னபூர்ணி அவங்க கேட்குறாங்க. அம்மா நான் சொல்கிறது உண்மைதாம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும் ஒன்றுமே புரியல. அதுக்கப்புறம் எதுக்காக இப்போ வந்து சிட்டு சொன்ன உண்மை வந்து பொய்ன்னு சொல்கிறீங்க, இது எல்லாத்துக்குமே காரணமாக நிற்கிறது சிந்து தானே, சிந்து வாயிலே வந்து சொல்ல வைங்க, வந்து பதில் சொல்லுங்கள் இதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க கேட்குறாங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே வந்து சிந்துவுக்கு சாதகமாக பேசுகிறாங்க. சிந்து என் மேலே எந்த தப்புமே இல்லை அப்படின்றத வாயை திறந்து சொல்லுமா அப்படின்னு சொல்லிட்டு அன்னபூர்ணி பைரவி இவங்க எல்லாருமே கேட்குறாங்க. அந்த தருணத்தில் சிந்து என்ன பண்ணுறாங்க, எல்லாரையும் பார்த்து அப்படியே அழுதுகிட்டேன், எல்லாரும் என்னை மன்னிச்சிடுங்க, நான் இந்த தவறை பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க ஒத்துக்கிறாங்க. ஸ்னேகா இங்கே பார்த்தீங்களா, அவள் தவற அவளே ஒத்துக்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க ஸ்னேகாவும் பேசுகிறாங்க. இன்னொரு பக்கம் வந்து அன்னபூர்ணிக்கு என்னம்மா சொல்கிற சிந்து, நீ சொல்கிறதெல்லாம் உண்மைதானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சிந்து வந்து சொல்கிறாங்க. அவங்க அப்பா அம்மாவுக்கு அதுக்கப்புறம் பைரவி இவங்க எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே புரியல. சிந்து இப்படி சொல்கிறத நினச்சி இப்படி ஒரு பொய்யை சொல்லியிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்ப வேதனைப்படுறாங்க. சிந்துவை பார்த்து கேள்வியும் வந்து கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த தருணத்தில் என்ன பண்ணுறாங்க ஸ்னேகா, இதுதான் சமயம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு நம்ம அன்னபூர்ணியை பார்த்து, ஆண்டி நீங்கள் எனக்கு ஒரு வாக்கு கொடுத்துருக்கீங்க, அது பார்த்தீங்கன்னா நான் வந்து நிரூபிச்சிட்டேன், எனக்கு வந்து அதை நீங்கள் நிறைவேற்றி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. இதுதான் சிந்து தானே எல்லா தப்பையுமே பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரிய வருது, இனிமேலும் எதுக்காக நீங்கள் காத்துட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க ஸ்னேகா வந்து கேள்வி கேட்குறாங்க. அந்த சமயத்துல பதில் வந்து சொல்லி ஆக வேண்டிய கட்டாயத்துல வந்து இருக்காங்க நம்ம அன்னபூர்ணி. அதுக்கப்புறமா என்ன பண்றாங்க, சிவா கிட்ட வந்து கேட்குறாங்க, என்னப்பா நீ என்ன சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு. என்ன சொல்றது ஆண்டி, சிவாவுக்கு என் மேல விருப்பம் இருக்கு, சிவாவும் நானும் 3 வருஷமா காதலிச்சிருக்கோம், அப்புறம் எதுக்காக சிவா கிட்ட கேட்டுட்டு இருக்கீங்க, ஓகே இதில் சம்மந்தம் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்னேகாவை வந்து பதில் சொல்கிறாங்க. அந்த சமயத்தில் என்ன பண்ணுறாங்க, ஒரு முடிவெடுக்கலாம் அப்படின்னு பேசுகிற தருணத்தில் சிவா வந்து வாயை திறக்க ஆரம்பிக்கிறாங்க. போது எல்லாரும் கொஞ்சம் நிறுத்துறீங்களா, என்ன கொஞ்சம் பதில் பேச விடுறீங்களா, ஸ்னேகாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் முன்னாடியும் வந்து சொல்கிறாங்க. இதை கேட்ட ஸ்னேகாவுக்கு ஒன்றுமே புரியல, பயங்கரமாக அதிசய போகிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா மகாவும், என்னப்பா சிவா இவ்வளோ நாளாக எதுக்காக நீ காத்துட்டு இருந்தியோ அது நடந்துடுச்சு, அப்புறம் எதுக்காக இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க, சிந்து தான் உனக்கு துரோகம் பண்ணிட்டா இல்லப்பா, அப்புறம் எதுக்காக இப்படி ஒரு முடிவு எடுக்கிற சிவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் கேட்க, யார் சொன்னது சிந்து எனக்கு துரோகம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு, தப்பையும் பண்ணது இந்த ஸ்னேகா தான், அந்த ஸ்னேகா தான் எனக்கு துரோகம் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வாயை திறந்து பேச ஆரம்பிக்கிறாரு. சொல்ற சிவா, நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நீ என்ன பண்ணன்னு உனக்கு தெரியலையா, ஹாஸ்பிட்டல் விஷயத்துல நீ என்னை எப்படிலாம் வந்து தாக்கியிருக்க, இதை விட என்னை அதிகமாக காயப்படுத்தினது வந்து நீ தான், உன்னால தான் நான் அதிகமாக கஷ்டப்பட்டேன், தப்பு பண்ணாதான் நான் இல்லைன்னு சொல்ல, ஆனால் அது யாருக்காக தப்பு பண்ணா, என் மேலே உள்ள அன்புனால மட்டும்தான் அவன் இந்த தப்பு பண்ணியிருக்கா, மற்றபடி சிந்து ரொம்ப நல்ல பொண்ணு. சிந்துவுக்கு சாதகமாக பேசுகிறாங்க. இவ்வளோ சாதகமாக பேசுறியப்பா, அப்போ வந்து சிந்து கூடயே நீ வாழ விரும்புறியா அப்படின்னு சொல்லிட்டு சிவாவை பார்த்து கேட்குறாங்க எல்லாருமே. எல்லார் முறையும் சிந்துவோட தான் வாழ போகிறேன் அப்படின்ற உண்மையை சொல்கிறாங்களா, இல்லை கொஞ்ச நேரம் ஒதுக்கி வச்சு தன்னோட பிறந்த நாள் அதுவுமா வந்து சிந்து கூட சேர்ந்து வாழ போகிறேன் அப்படின்ற உண்மையை வந்து சொல்கிறாங்களா, இது எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு மறக்காம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிவிடுங்க, அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே வியூஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.